வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் ஆத்திஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இந்த ஒரு ட்ரேட் வந்து நடக்குமா நடக்காதா, நடக்க எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அண்ட் இந்த ஒரு ட்ரேட் நடந்தது அப்படின்னா சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் எந்த அளவுல வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்க போறாங்க அண்ட் ரெண்டு டீமுமே ஐபிஎல் 2026க்கு எப்படி வந்து ரெடி ஆக போறாங்க அப்படின்ற மொத்த டீடைல்ஸுமே வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸுமே வந்து தரேன் அண்ட் நல்ல கிளாரிட்டியோட இந்த வீடியோ முடிஞ்சுட்டு போவீங்க. ஓகேவா? ஸோ என்ன விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடென்ஷன். எஸ், ஐபிஎல் 2025 ரீடென்ஷன் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ஸுமே வந்து நல்ல ரீடைன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு பலரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் போல்ட், ஜாஸ் பட்லர் இவங்க எல்லாருமே வந்து ரீடைன் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிமேல் இந்த சீசன் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ஜாஸ் பட்லரும் சரி ஒரு ட்ரெண்ட் போல்ட்டுமே சரி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் சீசன்ல அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் த்ரூ ஜுரல் மாதிரியான பிளேயருக்கு வந்து நீங்க ரீடென்ஷன் வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொன்னாங்க. சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து ஷெம்ரான் இட்மயரை வந்து ரீடைன் பண்ணாங்க. ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே இந்த அளவுக்கு தாக்குறாங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து தாக்கலேன்னு நீங்க கேட்பீங்க. எஸ், ரவீந்திர ஜடேஜாக்கு ஏன் வந்து 18 கோடி கொடுத்தீங்க? ஒரு ஆல்ரவுண்டர் தான், ஃபைன். சிஎஸ்கேக்கு நிறைய பண்ணியிருக்காரு, கப் அடிச்செல்லாம் கொடுத்துருக்காரு, ஃபைன். பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா வந்து உங்களுக்கு கிடையாது, ஒரு ஸ்பின்னரா மட்டும் தான் இருக்காரு. ஆல்ரவுண்டரா அவரால் பெரிய ரன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து வந்தது. அண்ட் சிவம் டூபேயோட கன்சிஸ்டன்ஸ் ப்ராப்பரா வந்து கிடையாது. அவருக்கே வந்து நீங்க ரீடென்ஷன்ல இவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுத்தீங்க, ஆக்ஷன்ல தள்ளிட்டே எடுத்திருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. பத்திரானாவை பத்தி சொன்னாங்க. ஏன் பத்திரானா வந்து நீங்க அவரோட ஆக்ஷன்லாம் மாத்தினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரீடைன் பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. பட் ஓகே ஃபைன். இதெல்லாம் தாண்டி ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது ஆக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு டீம்ஸுமே வந்து சரியா பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். உதாரணத்துக்கு சிஎஸ்கே எடுத்துவாங்களேன், ராகுல் திரிபாட்டி, தீபக் கூடா மாதிரியான பிளேயர்ஸை எடுத்து ட்ரை பண்றோம் ட்ரையல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேட்சஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே விட்டாங்க. அது ரொம்ப ப்ரெஷராக அதுக்கப்புறம் வர மேட்சஸ்லையும் சொதப்ப வந்து இன்னுமே வந்து வேர்ஸ்ட்டாக போச்சு. அதே தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், நல்ல ஒரு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வந்து மிஸ் பண்ணாங்க, நல்ல ஒரு இந்தியன் ஸ்பின்னரையும் வந்து மிஸ் பண்ணாங்க. ஏன்னா ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்தாங்க, ஒரு தீக்ஷனா அண்ட் ஒரு வனிந்து அசராங்கா ஆல்ரவுண்டராக அவங்க ட்ரை பண்ணாங்களோ என்னமோ தெரியல. அவர் பேட்டிங் வந்து பெருசாக வந்து கிளிக் ஆகல, பட் ஸ்பின்னை வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் வந்து கொடுத்துட்டு போனாரு. பட் நிறைய ஃப்ளாஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இவ்வளோ ஃப்ளாஸை பண்ணி இந்த சீசனை கோட்டை விட்டுட்டு இப்போ எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போகுது. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா மாதிரி தான் வந்து தோணுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ஒரு ட்ரேட் வந்து நடந்தது பார்த்தீங்களா, ஹர்திக் பாண்டியா குஜராத் டு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது பார்த்தீங்களா. இனிஷியலாக அது நம்ம வந்து நம்பல, பட் ஒரு ட்வீட் வந்து வந்தது ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்வீட்ல வந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அப்டேட் வந்தது. அந்த ட்வீட்ல வந்து நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஐபிஎல் வரலாறுலேயே ஒரு பெரிய ட்ரேட் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் அது வந்து நடந்தது. ஓகேவா? அது யாரும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்பல. அது எப்படிப்பா கப் அடிச்சு கொடுத்த ஒரு ஹர்திக் பாண்டியாவை ஜிடி வந்து விடுவாங்கன்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்தது. பட் அந்த ஒரு விஷயம் நடந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து அதை மென்ஷன் பண்ண விரும்பல, காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதனால அதே ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து போட்டிருக்காங்க, இந்த சீசன் சஞ்சு சாம்சனை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அள்ளிட்டாங்க, எடுத்துட்டு போறாங்க சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே எடுத்துட்டு போறாங்க. எப்படிப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க, அது வந்து என்னன்றதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் வரல. பட் இந்த ஒரு ட்ரேட் நடக்குது, ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இனிஷியலா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எங்களுக்கு கேஷ் ட்ரேட்லாம் வேணாம், பட் எங்களுக்கு வந்து பிளேயர் ட்ரேடா வந்து வேணும். எய்தர் அது வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா வேணும், மேபி அது வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜாவை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் ஆச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைனா ஒரு நல்ல பேட்டர், ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு இனிஷியலாக ஒரு ட்ரேட் போன மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி. பட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சஞ்சு சாம்சனுக்கு ஆல்ரெடி 2 டைம் ஏதோ ட்ரேடுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க போல, பட் அது கிடைக்கல. அதுதான் இந்த தடவை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு ட்வீட்ல வந்து மென்ஷனும் வந்து ஆயிருந்தது. ஓகேப்பா, சஞ்சு சாம்சனை வந்து இந்த சீசன்ல வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எஸ், ஆப்வியஸாக இந்த சீசன் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு பெரிய சீசன் கிடையாது. ஏன்னா அவரோட இன்ஜுரி அப்படி இப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க. கேப்டன்சி, எஸ், கேப்டன்சி மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஒரு பதவியை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக் வந்து கொடுத்தாங்க. ரியான் பராகுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணாரு, நல்லா பண்ணல அப்படின்றதெல்லாம் பேசுறதை தாண்டி ஒரு யங்ஸ்டர் கிட்ட வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தள்ளியிருக்காங்க. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரியான் பராக் வந்து ஒரு லாங் டைம் அசெட்டா வந்து பார்க்குறாங்க. அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ எப்படி வைபவ் வந்து அவங்க க்ரூம் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து க்ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்த பிளேயர் தான் ரியான் பராக். ஓகேவா? ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம லாங் டைம் பார்க்குறோம் போது அவரை வந்து கேப்டன்சி மெட்டீரியலாக பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு விஷயமா கொடுத்ததா இருக்கட்டும்.
அண்ட் ஒரு வைபவ் சூரியவன்ஷி மாதிரியான ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரை வந்து ஒரு பேட்டரா, அதுவும் ஒரு டாப் ஆர்டர் பேட்டரா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவர் வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வந்து இந்த மாதிரியான மூவ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக வந்து இருந்தது. அண்ட் ரீசெண்டாக இப்போ இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் கடைசியாக நடந்தது பார்த்தீங்களா, அந்த மேட்ச்லுமே சஞ்சு சாம்சன் பிளேயிங் லெவனை சொல்லும்போது பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். அவரே வந்து ஆப்வியஸாக சேஞ்ச் இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் சேஞ்ச் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல இருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனாரு. அங்கேயே வந்து என்னடா கேப்டன் தானடா இவரு, என்ன பிளேயிங் லெவனை வந்து மனுஷன் வந்து கேமராக்கு முன்னாடி ஆடியன்ஸுக்கு முன்னாடி இப்படி வந்து சொதப்புறாரு அப்படின்ற மாதிரி எனக்கே அது தோணுச்சு. எஸ், இப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா சஞ்சு சாம்சன் வேண்டா வெறுப்பா அந்த பிளேயிங் லெவன் வந்து சூஸ் பண்ண மாதிரியோ, இல்லை அந்த மேட்ச் வந்து ஓகே நம்ம கடைசியாக ஆடி கொடுக்க போகிறோம், நல்லா ஆடி கொடுக்கலாம், பட் ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஓகேவா, அவர் என்னதான் வந்து அந்த மேட்ச் ஜெயிக்கணுன்ற இன்டென்ஷனில் இருந்தாலும் பிளேயிங் லெவன்லாம் சொல்லும்போதே அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது அவர்கிட்ட வந்து ஒரு பவர் கிடையாது அந்த டைம். அவரை பார்க்கும்போது அந்த ஒரு ஆழாவே வந்து பெருசாக செட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஓகே ஃபைன், இதெல்லாமும் வந்து பார்த்துடலாம். ஓகே, பட் மெயின் ரீசனாக வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ராகுல் டிராவிட்டுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஏதோ கிளாஷு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒத்து போக மாட்டேங்குதுன்ற மாதிரியான விஷயமும் வந்து இருக்கு. அண்ட் ரீசெண்டா நான் கூட ஏதோ ஒரு கிளிப் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ராகுல் டிராவிட் அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாரு டீமோட. பட் சஞ்சு சாம்சனுக்கு வந்து அது மேல ஒரு உடன்பாடே இல்லாத மாதிரி வந்து தனியா நின்னுட்டு வேற ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு கிளிப்பிங்கும் பார்த்தேன். ஸோ இதுவுமே இந்த டாட்ல வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்பரா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் வைபவ் சூரியவன்ஷி வந்து கொடுத்ததா இருக்கட்டும், ஒரு ரியான் பராக் வந்து கேப்டன்சி வந்து டக்குன்னு தள்ளதா இருக்கட்டும், அண்ட் ஃபெயில் ஆகுறாரு அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த சீசன் அவருக்கு வந்து அந்த கேப்டன்சியை பேக் பண்ணதா இருக்கட்டும், அண்ட் இங்கே ராகுல் டிராவிடோட ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், பிளேயிங் லெவலில் சொதப்பன ஒரு விஷயமா இருக்கட்டும், சஞ்சு சாம்சன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதாவது அந்த பிளேயிங் லெவல் லிஸ்ட்டில் கொடுக்கும்போது இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டாட்ல நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா, அண்ட் அதே மாதிரி இந்த டாட்ஸில் கனெக்ட் பண்ணுற இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ட்வீட். ஓகேவா, இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட அஃபீஷியல்ஸ் லைக் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனோட ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் முடிஞ்சோடனே பிளேயர்ஸ் தானே வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், நீ இந்த மேட்ச்ல இது வந்து தப்பாக பண்ணிட்ட, இதை சரியாக பண்ணியிருக்கலாம், பிளேயர்ஸ்குள்ளே வந்து பேசுவாங்க. நல்லா ஃபன்னாகவும் போகும், ஒரு சில டைம் வாக்குவாதத்துலேயும் வந்து முடியும். இதெல்லாமே வந்து நம்ம ஐபிஎல்ல பார்த்துருக்கோம். பட் ஸ்டாஃப்ஸ் வந்து பேசுகிறாங்க, அதுவும் ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயர்ஸ் கிட்ட அப்படின்னும் போது, பிளேயர் கிட்ட அப்படின்னும் போது கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஒரு நோட்டபிள் பாயிண்ட் வந்து இருக்கு. ஸோ அதையுமே டாட்ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தா இது வந்து நடக்கிற மாதிரி தான் தெரியுது. சஞ்சு சாம்சன் வந்து இந்த சீசன் 18 கோடி வந்து வாங்குறாரு. ஓகேவா, நீங்க வந்து ஒரு ரிஷப் பண்ட்டை வந்து நம்ம இந்த சீசன்ல வந்து ட்ரேட் பண்றாங்க அப்படி இப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே 27 கோடி ரூபா. டகால்லாம் நீங்க வந்து ஒரு கேஷ் ட்ரேடும் பண்ணிட முடியாது, டகால்னு நீங்க வந்து ஒரு ஒரு பிளேயர் ட்ரேடுமே வந்து பண்ணிட முடியாது. பார்த்து பொறுமையா தான் வந்து பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்றது தெரியும். பட் இது 18 கோடி அப்படின்னும் போது மேபி ஒரு ஒரு பிளேயர் ட்ரேடோ இல்லை கேஷ் ட்ரேடோ பண்ணலாம். பட் இனிஷியலாக ஏதோ பிளேயரை கேட்டிருக்காங்க போல. மேபி அது ஒரு ரவீந்திர ஜடேஜாவா என்னன்றதுலாம் தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு ஒரு ஆல்ரவுண்டரை கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஆல்ரவுண்டர் வந்து கிடையாது. ஸோ அதுவுமே வந்து மேபி ஒரு நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் லைக் ஒரு ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், ஒரு ஃபினிஷரா ஒரு ஆல்ரவுண்டரா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. மேபி இந்த மாதிரி டாக்ஸ் வந்து போயிருக்கலாம். பட் ஆனால் இது வந்து நடக்குமான்னு தெரியல. இது எப்படியாச்சும் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இது இந்த அஃபிஷியல் அப்டேட் வந்து எப்போ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மேபி இந்த ஐபிஎல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சீசனோட ஸ்டார்டிங் பீரியட்ல ஒரு ஹைப் வரும் பார்த்தீங்களா, இதை பற்றி வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணுற ஏதாச்சும் வந்து நடக்கும். அண்ட் மெயின் டாட்டு கடைசியாக நான் எங்கே வந்து இதை கனெக்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா எம்எஸ் தோனி. எஸ், எம்எஸ் தோனியை பற்றி ரீசெண்டாக ஒரு பெரிய யூடியூப் சேனலில் கமெண்டேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, எம்எஸ் தோனியை போய் நான் சிஎஸ்கேவோட அந்த ஒரு இதில் வந்து போய் பார்த்தேன். அங்கே வந்து மேட்ச் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் முடியும் போது சிஎஸ்கேவோட அந்த இதில் போய் நான் பார்த்தேன். அப்போ நம்ம எம்எஸ் தோனினால நடக்க முடியல, லிட்ரலாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு, ஒரு கதவை கூட ஓப்பன் பண்ண முடியல, உள்ள இருக்க ஸ்டாஃப்ஸ் தான் அந்த கதவே திறந்து விட்டாங்க. அடுத்த தடவை அடுத்த சீசன் எம்எஸ் தோனி ஆடுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா கடைசியாக எம்எஸ் தோனி ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் கேப்டனில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து முடியுது. பட் கேப்டன்சி வைஸ் சரி, அந்த ஒரு டாப் ஆர்டர்
ஆர்டர்ல சரி என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் ஃபிளெமிங்ஸும் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீசனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 99% இது நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ஒரு பெர்சன்ட் தான் வந்து எப்பயுமே வந்து ரூமரா வந்து இருக்கும். பட் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. ஆனா இப்படி நடந்தது வச்சுக்கோங்களேன், அடுத்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரியான் பராக் தான் வந்து ராஜஸ்தான் ராயல வந்து லீட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நடந்தது அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. மேபி சஞ்சு சாம்சன் ஒரு பிளேயர் மாதிரியே வந்து ட்ரீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போகும்போது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வந்து சிஎஸ்கே வந்து இருக்க போகுது. இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க கொஞ்சம் அந்த மினி ஆக்ஷன்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்னா அடுத்த சீசன் அவங்களுமே நல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் ஐபிஎல் 2026 இந்த 2 டீமுக்குமே வந்து இருக்க போகுது. இந்த ட்ரேட பொறுத்தவரை 99% நம்பலாங்க. ஏன்னா நிறைய டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. இது 1, 2 விஷயங்கள்லாம் கிடையாது. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.